அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நம்முடைய ஹஜ்ஜு உடைய இறுதி அமர்வு கேள்வி பதில் நிகழ்ச்சி. அதுக்கு முன்னால் நான் மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜை தொகுத்து உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறேன். ஹஜ்ஜுடைய வகைகளையும் எந்த ஹஜ்ஜு தமத்துஉ, எது கிரானு, எது இஃப்ராது அப்படின்ட்டு நான் 3 வகையான ஹஜ்ஜையும் சொல்லிருக்கிறேன். அந்த முழு இபாதத்தையும் நான் சேர்த்து சொன்னேன். அந்த முழு இபாதத்தில் சில இபாதத்துகள் செய்வது ஃபர்லு, சில இபாதத்துகள் ஃபர்லு, சில இபாதத்துகள் வாஜிபு, சில இபாதத்துகள் சுன்னத்து. புரிஞ்சா? நான் மொத்தமாக தொகுத்து சொன்ன பற்றியலா, அதில் சில இது ஃபர்லு, சில இது வாஜிபு, சில இது சுன்னத்து. இதில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஹஜ்ஜின் எது ஃபர்லுகளோ அந்த ஃபர்லுகளில் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் அவருடைய ஹஜ்ஜி செல்லாது. கவனமாக புரிஞ்சுக்கிறோம். ஹஜ்ஜில் எதெல்லாம் ஃபர்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஃபர்லான வணக்கங்களில் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் கூட அவருடைய ஹஜ்ஜி செல்லாது. புரிஞ்சா? இது ஃபர்லு விஷயம். வாஜிபு என்பது வாஜிபான இபாதத்துகளில் ஏதாவது ஒன்றை விட்டால் அதற்கு பகரமாக குற்றப்பரிகாரமாக இன்னொரு குர்பானியை கொடுக்கணும். ஒரு வாஜிபை விட்டியலா, அதுக்கு பகரமாக இன்னொரு குர்பானி. ஆல்ரெடி ஒரு குர்பானி கொடுப்பிய, அந்த இன்னொரு குர்பானி வாஜிபை விட்டால் பரிகாரமாக இன்னொரு குர்பானி கொடுக்குறோம் பற்றியலா, அதுக்கு அரபியில் தம் குற்றப்பரிகாரம். ஒரு குற்றம் பண்ணிட்டோம், வாஜிபை விடுவது குற்றம். ஒரு வாஜிபை விட்டால் ஒரு தம்மு, 2 வாஜிபை விட்டால் 2 தம்மு, 3 வாஜிபை விட்டால் 3 தம்மு. அப்போ வாஜிபை விட்டால் ஹஜ்ஜி செல்லும். ஆனால் அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கணும். இது வாஜிபுகள். சுன்னத்துகளை பொறுத்தவரை அதை செஞ்சால் அல்லாஹ் கூலி தருவான், அல்லாஹ் நன்மையை தருவான். அதை செய்யலேன்னு சொன்னால் அது நன்மை வேண்டாம் இல்லாமல் இருக்குமே தவிர நம்முடைய ஹஜ்ஜில் எந்த குறையும் இருக்காது. ஹஜ்ஜி கண்டிப்பாக செல்லும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் ஹஜ்ஜின் ஃபர்லுகள் 4. ஹஜ்ஜின் ஃபர்லுகள் 4. 1, இஹ்ராம் அணிவதும் நியத் வைப்பதும். இஹ்ராம் அணிவதும் நியத் வைப்பதும். ஒரு ஆண் ஹாஜி இஹ்ராம் துணியே போடாமல் இந்த மாதிரி போய் ஹஜ்ஜு பண்ணுறாரு, அவருடைய ஹஜ்ஜு செல்லாது. அதே மாதிரி இஹ்ராம் துணியை போட்டுக்கிறாரு, ஆனால் என்ன செய்யலை? நியத்து வைக்கலை. பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக்கு ஹஜ்ஜத்தன் அப்படி நியத்து வைக்கலை அப்படின்னு சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு செல்லாது. 1 நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல் ஃபர்லு. 2வது ஃபர்லு என்ன என்று சொன்னால், அரஃபாவில் தங்குவது. துல்ஹஜ் 9 உடைய அந்த பகலில் ஏதேனும் கொஞ்ச நேரமாவது அரஃபாவில் தங்குவது. புரிஞ்சாச்சு? அரஃபாவில் எனக்கு போய் தங்கணும்? துல்ஹஜ் 9. துல்ஹஜ் 9 சூரியன் உதித்ததிலிருந்து அன்றைய சூரியன் மறைவதற்குள் ஏதேனும் கொஞ்ச நேரமாவது அரஃபாவில் தங்கியிருக்க வேண்டும். இது ஃபர்ல், 2வது ஃபர்ல். 3வது ஃபர்லு, துல்ஹஜ் 10 அன்னைக்கு ஒரு தவாஃபு பண்ண சொன்ன பற்றியாலா, அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் இஃபாலா அப்படின்னால. இன்னொரு பேர் இருக்குல்ல, தவாஃபு ஜியாரான் இருக்கு பற்றியாலா. அந்த தவாஃபுல் இஃபாலாவை, தவாஃபுல் ஜியாராவை செய்வது ஃபர்ல். புரிஞ்சா? 3. 4வது, அந்த தவாஃபுல் இஃபாலாவுக்கு பிறகு சஃபா மர்வாவில் போய் சை பண்ணணும் சொன்ன பற்றியாலா. தவாஃபுல் இஃபாலாவுக்கு பிறகு சஃபா மர்வாவில் போய் என்ன செய்யணும்?
சை பண்ணணும் சொன்ன பத்தியாலா, அந்த சை பண்ணுவது ஃபர்ல். இந்த 4ம் ஃபர்லுகள். சொல்லுங்க, ஒன்றாவது என்ன? இஹ்ராம் கட்டி நியத் வைப்பது. ரெண்டாவது துல்ஹஜ் 9 அரஃபாவில் தங்குவதுனா நம்ம இஷ்டத்துக்கு போய் தங்குறது கிடையாது. துல்ஹஜ் 9 சூரியன் உதித்ததிலிருந்து அன்றைய சூரியன் மறைவதற்குள், மகரிபுக்குள்ள அன்றைய சூரியன் மறைவதற்குள் ஏதேனும் கொஞ்ச நேரம் அரஃபாவில் தங்குவது ஃபர்ல். மூணாவது தவாஃபுல் இஃபாலா, துல்ஹஜ் 10 பண்ண சொன்ன பத்தியாலா, தவாஃபுல் இஃபாலா பண்ணுவது ஃபர்ல். நாலாவது தவாஃபுல் இஃபாலாவை தொடர்ந்து சஃபா மர்வாவுடைய சை பண்ணுவது ஃபர்ல். அப்போ ஃபர்லான ஹஜ்ஜின் ஃபர்லுகள் 4. ஹஜ்ஜின் ஃபர்லுகள் 4. இந்த 4ல் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் அவருடைய ஹஜ் என்ன செய்யாது? செல்லாது. கவனமாக கேட்டுக்கிட்டீங்களா? மியாமியா மியாமியான அர்த்தம் 100க்கு 100 புரிஞ்சிச்சா? நான் கடைசியாக கேட்பேன், எத்தனை என்னென்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஹஜ்ஜின் வாஜிபுகள் 8, ஃபர்லு 4 பாய், வாஜிப் என்ன 8, டபுள் ஆக்கிற வேண்டியதான். ஒன்று மீகாத் அல்லது மீகாத்துக்கு முன்னாலேயே இஹ்ராம் கட்டுவது. இஹ்ராம் கட்டுறது ஃபர்லு. அது எங்கே கட்டணும்? மீகாத்தில் அல்லது மீகாத்துக்கு முன்னாலேயே கட்டிடும். ஒரு ஆள் மீகாத்துக்கு கட்டாமையே மக்காவுக்கு போயிட்டாரு, மக்காவில் போய் இஹ்ராம் கட்டுறாரு, அவருடைய ஹஜ்ஜி செல்லும். ஆனால் ஒரு குற்ற பரிகாரமாக ஒரு ஆட்டா இருக்கணும். மீகாத் அல்லது மீகாத்துக்கு முன்னால் இஹ்ராம் கட்டுறது. என் பேச்சு புரியுதுல ஜி? ஒன்றும். ரெண்டாவது அரஃபாவில் ஜி கொஞ்சம் லேட்டாக பேசிக்கலாமே. ரெண்டாவது அரஃபாவில் சூரியன் மறையும் வரை தங்குவது. அப்போ நினைக்கிறேன் அரஃபாவில் தங்குறது ஃபர்ல் என்ன சொன்ன வாஜிபுகளை கொண்டு வரேன்னு கேட்கலாம். சரியா? கேள்வி வருதா இல்லையா? ஒருத்தர் ஒரு ஹாஜி காலையில் 8 மணிக்கு போயிட்டார். 8 மணிக்கு போன ஹாஜி லுஹரு தொழுது போட்டோ அசரு தொழுது போட்டோ அரஃபா விட்டு வெளியே வந்துடலாமா? வரக்கூடாது. காலையில் 8 மணிக்கு போயிட்டாரு, நான் தான் 8 மணிக்கே போயிட்டேனே, அசரு வர இருந்தேன்ல அப்படின்னு அசருக்கு பிறகு நினைச்சக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது, மகரிப் வரை இருக்கணும். அப்போ அரஃபாவுக்கு வருவது ஃபர்லு. அந்த அரஃபாவில் மகரிபு வரை தங்குவது என்ன? வாஜிப். புரியலையா? நுணுக்கமான செய்தி. சரியா? மூணாவது முஸ்தலிஃபாவில் தங்குவது. மூணாவது என்ன? துல் ஹஜ்ஜி அந்த 10வது இரவுல, அப்படித்தானே? 10வது இரவுல போகிறோம் பற்றியெல்லாம். அன்றைய சூரியன் மறைஞ்சா நைட் ஆகிருது. மறைஞ்சதிலிருந்து மறுநாள் சூரியன் உதிக்கிறதுக்குள்ள, சூரியன் மறைஞ்சதிலிருந்து துல் ஹஜ்ஜி 9 மறையுதுல, துல் ஹஜ்ஜி 9 மறையுதுல, 10 நைட் ஆகுதுல, அந்த 10 நைட்டு ஃபுல்லாக அதில் ஏதாச்சும் ஒரு பகுதி 10வது சூரியன் உதிச்சிடக்கூடாது, பகல் வந்துடக்கூடாது. அந்த இரவில் கொஞ்ச நேரம் முஸ்தலிஃபாவில் தங்குவது வாஜிப். வர்றேன், கேள்வி கேட்டுக்கலாம், இதை மட்டும் குறிங்க. சரியா? மூணாச்சா? நாலாவது பிறை 11 பிறை 12 மினாவில் தங்குவது வாஜிப். பிறை 11 12 மினாவில் தங்கணும்னு சொன்ன பத்தியாலா, அது ஃபர்லு இல்லை, ஆனால் என்னது? வாஜிபு. எத்தனாவது வாஜிபு? 4வது வாஜிபு. 5வது வாஜிபு கல் எறிய சொன்ன பத்தியாலா, எத்தனை கல் எறிய சொன்ன?
மொத்தமாக சேர்த்து 70 கல். இந்த 70 கல்லில் 49 கல் எரிவது வாஜிபு. 70 கல்லில் 49 கல் எரிவது வாஜிப். எந்த 49? 10ல் 7, 11ல் 21, 12ல் 21. இப்போ 21 21 42 + 7 என்ன? 49. புரியுதுல? இந்த 49 கல் எறிவது வாஜிப். எத்தனாவது வாஜிபு? 5வது வாஜிபு. 6வது வாஜிபு தமத்து பண்ணக்கூடிய ஹாஜியும் அல்லது கிரான் பண்ணக்கூடிய ஹாஜி குர்பானி கொடுப்பது வாஜிபு. குர்பானி நீங்க எல்லாம் தமத்து ஹஜ் பண்ண போறீங்க, அப்படிதானே? நீங்க எல்லாம் குர்பானி கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு ஹாஜி இஃப்ராது ஹஜ் மட்டும் பண்றாரு. லோக்கல்லேருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு வர்றாங்கல்ல, அவங்க எல்லாம் ஹஜ் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் குரான் எல்லாம் சொல்லி காட்டுறா, மக்காக்காரவங்க இருக்கிறாங்கல்ல, மக்காக்காரவங்க மக்காவாசிகள், மக்காவாசிகள் தமத்து ஹஜ்லாம் பண்ணக்கூடாது. எது மட்டும் தான் பண்ணணும்? இஃப்ராது ஹஜ் மட்டும் தான். ஹஜ்ஜை மட்டும் பண்ணிட்டு வெளியே போயிடணும். வெளியூர் மக்கள் ஹாஜிகளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்களா லோக்கல் ஆள், நீங்கள் பண்ணிட்டு வெளியே போய் நில்லுங்க. வெளியூர் மக்களை வந்து ஹஜ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கான இடத்த விடுங்க அப்படின்னு குரான்லே எல்லாம் சொல்லி காட்டுறான். அதனால இஃப்ராது ஹஜ் பண்ணுறாருல, அவருக்கு குர்பானி தேவையில்லை. புரியுதாத்தா? இஃப்ராது ஹஜ் பண்ணுறவருக்கு குர்பானி தேவையில்லை. தமத்து ஹஜ் பண்ணுறவருக்கு, கிரான் ஹஜ் பண்ணுறவருக்கு என்ன தேவை? குர்பானி கண்டிப்பாக வாஜிபு. அப்போ நீங்களும் எல்லாம் பண்ணக்கூடிய ஹஜ் என்ன? தமத்து. எனவே குர்பானி வாஜிப். எத்தனாவது வாஜிபு? 7வது வாஜிபு என்னன்னு சொன்னால், அந்த துல் ஹஜ் 10ல் குர்பானிக்கு பிறகு மொட்டை அடிக்கிறோமா இல்லையா? மொட்டை அடிப்பது அல்லது முடியை குறைத்து கொள்வது, பெண்கள் முடியின் ஒரு பகுதியை வெட்டி விடுவது வாஜிபு. ஒரு ஹாஜி மொட்டை அடிக்கலன்னு வைங்களேன், ஒரு வாஜிபை விட்டுட்டார் குர்பானி. அதுக்கு ஒரு பரிகாரமாக ஒரு ஆட்டை இருக்கணும், தம கொடுக்கணும். ஓகே, எத்தனாவது வாஜிபு? 7வது வாஜிபு. 8வது கடைசி வாஜிபு எது என்று சொன்னால் தவாஃபுல் வதா. கடைசி வாஜிபு என்ன? தவாஃபுல் விடை பெறும் தவாஃப். தவாஃபுல் வதாவை பொறுத்தவரை அது ஆண்களுக்கு வாஜிப். தவாஃபுல் வதா யாருக்கு வாஜிபு? ஆண்களுக்கு வாஜிப். பெண்களுக்கு அது வாஜிபு இல்லை. சரியா? ஏன்னா சில பேர் இந்த மாத விளக்கா இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சில சிக்கல்லாம் வருது பற்றியெல்லாம். அவங்க தவாஃபுல் வதா பண்ணாமல் ஊருக்கு வந்தாலும் அந்த ஹஜ்ஜி செல்லும். அப்போ வாஜிபு என்பது ஆண்களுக்கு 8 வாஜிபு, பெண்களுக்கு 7 வாஜிபு. இல்லை ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவங்க போய் பண்ணுங்க. புரியுதாமா? இல்லை ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி பண்ண முடியலை, எனக்கு மாத விலக்கு சிக்கல் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டாங்க ஊருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுக்கலாம்? தவாஃபுல் வதா பண்ணாமல் வந்துக்கலாம். அவங்க வாஜிபை விட்டுட்டாங்களே, அவங்க தம்மு கொடுக்கணுமே, தேவையில்லை, ஒரு பெண்ணுக்கு தேவையில்லை. அப்போ வாஜிபு என்பது 8, ஆண்களுக்கு 8, பெண்களுக்கு 7. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க பார்க்குறேன். 8ஐ மீகாத்திலேயோ அல்லது மீகாத்துக்கு முன்னாலேயோ எஹராம் கட்டி விடுவது 1. மாஷா அல்லாஹ். முஸ்தலிஃபா 3வது முஸ்தலிஃபாவில் தங்குறது. 4வது மினாவில் 11 12 மினாவில் தங்குறது. 5வது 49 கல் எறிகிறது. 6வது குர்பானி கொடுக்கிறது. தமத்து பண்ணக்கூடிய ஹாஜி, கிரான் பண்ணக்கூடிய ஹாஜி குர்பானி கொடுக்கிறது. 7வது மொட்டை அடிப்பது. சரியா? 8வது தவாஃபுல் வதா பண்ணுவது. இதை 8ம் வாஜிப். இந்த 8ல் ஒன்றை விட்டு விட்டார் என்று சொன்னால் அதுக்கு பகரமாக தம்ம கொடுக்கணும். ஒரு ஹாஜி 8 வாஜிபை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு குர்பானி கொடுத்தா பத்தாது, 9 குர்பானி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹதி ஒன்று இருக்குல்ல, அந்த ஹதியை சேர்த்து தம்மு 8 தம்மு ஒரு ஹதி. சரியா? அந்த மாதிரி போயிடும். அதனால் விட்டுறக்கூடாது, அதுக்காக சொல்ல வர்றேன். அப்போ ஃபர்ல் எத்தனை?
4. வாஜிப் எத்தனை? 8. மாஷா அல்லாஹ், தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் எது எது சுன்னத்து நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றேன், அதை வச்சு நீங்கள் எண்ணிக்கை போட்டுக்கிறங்க. கொஞ்சம் தான், ஒரு 9 விஷயந்தான் சுன்னத்து. சுன்னத்து வந்து 9. சுன்னத்து 9 பாய். அதான் 4, 8, 9 கணக்கு வைக்கிறது ஈஸி. முதல் சுன்னத்து என்ன அப்படின்னு சொன்னால், தவாஃபு செய்யும் போது, அந்த முதல் தவாஃபு, இந்த உம்ராவுடைய தவாஃபு செய்கிற பற்றியலா, தவாஃபு செய்யும் போது வலது தோல் பூஜ்ஜத்தை திறந்துக்கிட்டு 3 தவாஃபு செய்யணும் அப்படி சொன்ன பற்றியலா, அது என்னது? சுன்னத்து. அது சுன்னத்து. உம்ராவுடைய தவாலத்தை வலது தோல் திறப்போம், ஹஜ்ஜில் பண்ண மாட்டோம்ல, உம்ராவுடைய தவாஃபில் வலது தோல் பூஜ்ஜத்தை 3 மட்டும் அது சுன்னத். ஒரு ஹாஜி தோல் பூஜ்ஜத்தை திறக்காமையே தவாஃபு செஞ்சுட்டாரு, அவர் ஹஜ்ஜி செல்லுமா செல்லாதா? உம்ரா செல்லுமா செல்லாதா? ஹஜ்ஜி செல்லும். உம்ரா ஒரு சுன்னத்தை விட்டுட்டார், சரியா? ஆனால் தாராளமாக செல்லும். ஒன்று தோல் பூஜ்ஜத்தை திறப்பது. 2வது, நீங்கள் கேட்டியல்ல, முதல் 3 தவாஃபில் ரமுலு பண்ணுவது சுன்னத்து, சரியா? நான் எதுக்கு நான் அதில் சொல்லலை அப்படின்ட்டு சொன்னேன். ரமுல்லா என்ன? முதல் 3 தவாஃபில் கொஞ்சம் வேகமாக போகிறது. எதுக்கு சொல்லன்னு சொன்னால், அந்த சுன்னத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. கொஞ்சம் அப்படி வேகமாக ஓட முடியுமா? சாத்தியமே கிடையாது. அதனால் ஹஜ் பண்ணும்போது பார்த்தீங்களாக்க, நான் தவாஃப் செய்கிறேன், ஒரு ஆள் பின்னால் என்னை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தார். என்னடா நம்ம ஹஜ்ஜி வர பண்ணுறோம், பின்னால் தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு, கோவப்படக்கூடாது, கோவப்படவும் இல்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை, நான் போல அல்ல நான் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்டா இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவர் பேசிக்கலாம், சரியா? அவர் திரும்பி பார்த்தா அவர் என்னை தள்ளி விடலை. ஒரு சூடானி கருப்பாக இருக்காரு, உயரமாக இருக்கிறாரு, வயிறு தொந்தி வயிறு இருக்குது. அவர் வயிறு என் மேலே படுது, அவர் வயிறு என் முதுகுல படுறது, இதை தள்ளி விடுற மாதிரி. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, நான் அவ்வளோ வீக்காக இருக்கிறேன், புரியுச்சா? அவர் பட்டாலே தள்ளி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ரமுலெல்லாம் பண்ணவே முடியாது. அதுக்காக நான் அதை சொல்லலை. நீங்கள் உம்ரா பண்ண போறீங்கன்னு வைங்களேன், நார்மல் டயத்தில் உம்ரா பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அது நீங்கள் ரமுல் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் வேகமாக இன்ஷா அல்லாஹ் போய்க்கிறங்க. அப்போ 2வது சுன்னத்து வந்து என்னது? முதல் 3 சுற்றில் கொஞ்சம் வேகமாக போகிறோம் பார்த்தியாலா, இது ரமுல், அதுக்கு பேர் ரமுல். இது 2வது சுன்னத்து. 3வது சுன்னத்து, சஹோர் கேட்டார்ல, ஹஜ்ருல் அஸ்வத, சரியா, அப்படி தொட்டு முத்தமிடலாமா கேட்டார்ல, அல்லது வாயை வச்சு முத்தம் இல்லாமா கேட்டார்ல. தொட்டு முத்தம் விடுங்க, வாயை வச்சு முத்தம் விடுங்க. கையை பார்த்து இஷாரா காட்டி முத்தமிடக்கூடாது, இஷாரா காட்டி கையை முத்தமிடக்கூடாது. நீங்கள் அதை தொட்டால் கையை முத்தமிடுங்க. டேரெக்டாக உங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுல் வசை டேரெக்டாக முத்தமிட ஹஜ்ஜில் வாய்ப்பே கிடைக்காது. அது வாய்ப்பு கிடைச்சா டேரெக்டாக அது சுன்னத்து, புரியுச்சா? அப்போ ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது என்ன? சுன்னத். ஓகே, எத்தனாவது சுன்னத்து? 3வது சுன்னத். 4வது சுன்னத்து, இந்த 7 தவாஃப் செஞ்சுவிட்டு 2 ரக்காத் தொழுவுறோம் பார்த்தியலா, அது சுன்னத்து. 7 தவாஃப் செஞ்சுவிட்டு 2 ரக்காத், ஒவ்வொரு 7 தவாஃபுக்கு பிறகு என்ன செய்ய? 2 ரக்காத்து தொழுவணும். நம்ம உம்ராவுடைய 7 தவாஃப்லேயே 2 ரக்காத் தொழுவ சொன்னேன். அப்புறம் தவாஃபுல் இஃபாலா, ஹஜ்ஜுடைய தவாஃபுல் இஃபாலா தான் ஹஜ்ஜுடைய தவாஃப். அதுக்கு பிறகு என்ன செய்ய? 2 ரக்காத்து தொழுவணும். அப்புறம் ஊருக்கு வர்றேன், போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தவாஃபுல் வதா பண்ணுற மத்தியலா, அதுக்கு பிறகு என்ன செய்ய? 2 ரக்காத்து தொழுவணும். அந்த 2 ரக்காத்து தொழுகிறோமா இல்லை, அது என்னது? சுன்னத்தான தொழுகை, தவாஃபுக்குரிய சுன்னத் தொழுகை, தஹியத்துல் மஸ்ஜித் மாதிரி, சரியா? எத்தனாவது சுன்னத்து அது? 4வது சுன்னத்து. 5வது சுன்னத்து, ரஹமத்துல்லா கேட்டார், சஃபாவில் ஏறும்போது அந்த துவா, அந்த ஆயத்து ஓதணும். இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷாயிரில்லா, அந்த ஆயத்து அந்த ஓதித்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா? அதை ஓதுவது சுன்னத்து. அதை ஓதுவது மட்டுமல்லாமல் நான் ஒரு 5 சொன்னேன், சரியா? சஃபாவில் ஒரு 5 ஓதுங்கன்னு சொன்ன பார்த்தியாலா, இந்த 5 ஓதுவது என்ன? சுன்னத்து. ஒரு ஹாஜி சஃபாவில் இந்த 5 ஒன்னத்தையும் ஓதலை, சஃபாவில் ஏறினாரு, துவா செஞ்சார், மர்வாவுக்கு போனார், வந்தார், மனப்பாடம் பண்ணவே இல்லை.
அவருடைய ஹஜ்ஜி செல்லுமா செல்லாதா? உம்ரா செல்லுமா செல்லாதா? செல்லும். ஆனால் எதை விட்டுட்டாரு? சுன்னத்தை விட்டுட்டாரு. அதுக்காக அலி அக்பர் சுன்னத்துன்னு சொல்லிட்டாரு, நான் இன்ன சஃபா அவள் பருவத்தை ஆயத்தை மனப்பாடம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஆயத்துகள் அந்த திக்ருகளை மனப்பாடம் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆயத்தானே உங்களுக்கு, அதில் வந்து எல்லாமே தெரியும். அல்லாஹ் அக்பர் மனப்பாடம் பண்ணியாச்சா? தெரியுமில்ல? லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியுமில்ல? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு தெரியுமில்ல? என்ன தெரியா? இன்ன சஃபாவுல் பருவத்தை இந்த ஆயத் தெரியாமல் இருக்கு. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதா அன்ஜஸ வஹதா தெரியாமல் இருக்கு. மனப்பாடம் பண்ணிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். என்னத்தா வச்சு ஓதிக்கலாம். சரியா? மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதை மனப்பாடம் பண்ணாதான் உங்களுக்கு நான் வந்து எனது சிட்டிசன் இந்தியாவுடைய இது கிடைக்கும். இல்லாட்டி சிஐஏ அஸ்ஸாமில் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு சிஐஏ வந்து என்ஆர்சியை பதிவு பண்ணி வெளியே அனுப்பி விட்டுருவேன் மோடி சொன்னா, நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணவே மாட்டீங்களா? பண்ணுறவே இல்லை. அது மாதிரி பண்ணிருங்க. பெரிய விஷயம் கிடையாது, சின்ன விஷயம் தானே, பண்ணிருங்க. எத்தனாவது சொன்னேன்? 5வது சுன்னத்து. 6வது சுன்னத்து என்னென்னு சொன்னால் என்னத்தா? என்னட்ட கேளுங்கள, அவரை விட கொஞ்சம் நல்லா சொல்லுவேன். சரி, என்னட்ட கேளுங்க. 5வது சுன்னத். 6வது சுன்னத்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிறை 11, 12 இரவுல மினாவில் தங்குவது வந்து வாஜிபுன்னு சொன்னானா? அப்படித்தானத்தா? பிறை 13 மினாவில் தங்குவது சுன்னத்து. துல்ஹஜ்ஜி 13 மினாவில் தங்குவது சுன்னத்து. ப்ளீஸ். ஆச்சா? அதுக்கு பிறகு அந்த 13ல் 21 கல் எறிவது சுன்னத்து. 13ல் இப்போ ஜமரால கல் எறிகிற பற்றியலா, அது வந்து சுன்னத்து. ஆச்சா? 8வது உங்களுக்கு அது தவாஃபுல் குதூம்னு ஒரு தவாஃப் இருக்குது. தவாஃபுல் குதூம் அப்படி ஒரு தவாஃப் இருக்குது. நீங்கள் பண்ணது வந்து உமராவுடைய தவாஃப் செஞ்சிய, தவாஃபுல் இஃபாலா பண்ணிய, அப்புறம் தவாஃபுல் வதா பண்ணிட்டிய வந்துட்டிய. தவாஃபுல் குதூம் யார் பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த இஃப்ராது ஹஜ்ஜு பண்ணுறாங்கல்ல, ஹஜ்ஜை மட்டும் பண்ணுறாங்கல்ல, அவங்க போனவனையுமே ஒரு தவாஃப் செய்வாங்க. அது வந்து அதுக்கு பேர் தவாஃபுல் குதூம். அது அவங்களுக்கு சுன்னத்து, நமக்கு அது வந்து இல்லை, செய்ய வேண்டாம், செய்ய தேவையில்லை நமக்கு. சரியா? நான் 9 இல்லை, இதுவும் 8 தான் வருது. இதுவும் 8 தான், சுன்னத்தும் 8 தான். ஜி மறுபடியும் சொல்கிறேன், பாருங்களேன். தோல் பட்ஜெட்டை திறப்பது 1, ரமுல் பண்ணுவது 2, ஹஜுல் அஸ்வதை முத்தமிடுவது 3, தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவது 4, அந்த அதுக்கார்கள் ஓதுகிறோமா இல்லையா? சரியா? அது வந்து 5. 6வது என்ன? 9 தான். நான் தான் அவனை விட்டுட்டேன். சரியா? 9 தான். 9வது என்னன்னு சொன்னால், நான் 8 சொல்லிட்டேனா? 9வது என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜி அன்னைக்கு துல்ஹஜ்ஜி 8 அன்னைக்கு மினாவில் போய் தங்கணும். பார்த்தியலா? மினாவில் துல்ஹஜ்ஜி 8 தங்குவது அது சுன்னத்து. 9லேருந்து அரஃபாவில் தங்குறோம் பார்த்தியலா, அதுலேருந்து ஃபர்லா போயிடும். அரஃபாவில் தங்குது ஃபர்லு, துல்ஹஜ்ஜி 8 மினாவில் போய் தங்குறோமே, அதெல்லாம் வந்து சுன்னத்து. 9 தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டியலா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தையும் சேர்த்து செய்வோம். ஒரு வயலை ஏதாவது சுண்ணத்தை பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் விட்டுறது வந்து நிர்பந்தத்துக்கு. சுண்ணத்தை பண்ண விட தப்பு கிடையாது. ஆனால் எல்லா ஃபர்லையும் கண்டிப்பாக செஞ்சிடணும், எல்லா வாஜிபையும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் செஞ்சிடணும். தப்பு இல்லை. நீங்கள் சவுதிக்காரவங்களை பார்த்து பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்து டேரெக்டாக அரஃபாவுக்கு போயிடுவாங்க. அவங்க ஒரு சுன்னத் தொழுவலை, அது மாதிரி டேரெக்டாக ஃபர்லுக்கு வந்து ஜாயிட் ஆகிற மாதிரி
தப்பில்லை. வேறு எதுவும் ஹாஜிகள் கேள்வி கேளுங்க. அந்த கரெக்ட். ஆமாம் ஆமாம். 21. மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா, சூப்பர் கேள்வி. இப்படி கேள்விகள் ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போறீங்கல்ல அவங்க மட்டும் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேளுங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்லை அவங்க எரிஞ்சாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இதில் அவங்க மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உடம்புக்கு முடியலை, அவங்க கல்லை எரியலாமான்னு கேட்டாங்க. ரசூல் என்ன பண்ணாங்க? எரியலாம் சொல்லி அவங்க கல்லை ரசூல்லா எரிஞ்சாங்க அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. அதனால் நெசமாவே ஒரு ஹாஜிக்கு முடியலைன்னு சொன்னான் சோம்பேறித்தனத்தை வேலை செய்யக்கூடாது. எனக்கு தூக்கம் வருது, நான் டென்னில் ஏசியில் பட்டு தூங்குறேன், இந்த ஏன் கல்லை இப்போ எரி அப்படின்னு சில பேர் செஞ்சிருவாங்க. அந்த வேலையை பார்க்கக்கூடாது. நெசமாவே வர முடியும், அல்லாவுக்கு பயந்து என்னால் ஜமராவுக்கு வர முடியலைங்கிற அளவுக்கு இருந்தால் அவருக்கு அவருடைய கல்லையும் தரலாம். நீங்கள் என்னென்னு சொன்னால் முதல்ல உங்கள் கல்லை எரிஞ்சு போட்டு அப்புறம் என்ன செய்யணும், அவர் கல்லை எரியணும். ஒவ்வொன்றா எரியணும், அப்படி தூக்கி ஒன்றா எரியக்கூடாது. ஆமாம், இதை மட்டும்தான் செய்யணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. சரியா? இதை மட்டும்தான். நல்ல கேள்வி. மபரூக் யா அஹி, பாரக்கல்லாஹ் ஃபீக். இப்ராஹிம் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம 8 மினாவுக்கு போயிட்டோமா, 8 மினாவில் போய் 5 வேளை தொழுதோம்ல, அந்த 8 மினாவில் போய் அந்த முழு தங்கிறது அது சுன்னத்து பாய். தொழுகை வேண்டாம் ஃபர்லு, லுஹர் அசர் ஃபர்லு. அங்கே மினாவில் தங்குணும் பற்றியலாம், அது என்னது? சுன்னத்து, அது சுன்னத்து. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், 9 காலையில் புறப்பட்டு போகாமல் அந்த 8 மகரிபு தொழுது புட்ட அல்லது இஷா நைட்டோடு நிறைய என்ன செஞ்சிருவாங்க, மினாவுக்கு போயிடுறாங்க, அரஃபாவுக்கு போயிடுறாங்க. தப்பு இல்லை. ஒரு சுன்னத்து ஒரு பாதி பண்ண முடிஞ்சிச்சு, மீது ஃபர்லுக்கு போகணும்ல, அதனால் போயிடுறாங்க. தப்பு கிடையாது, கூடும். இந்த வர ஒவ்வொன்றா தம்பி எங்கிட்ட இந்த வர இந்த வந்துடுறேஞ்சி. ஒவ்வொரு ஆளாக கேட்கலாமே, ஒவ்வொரு ஆளாக நான் அந்த அவங்க கேட்ட சொன்னாங்க ஜி, துல்ஹஜ்ஜி 8 மினாவுக்கு போயிடுறோம்ல, போய் லுஹரு அசரு மகரிபு இஷா மறுநாள் சுபுஹு தொழுது போட்டு சூரியன் உதித்த பிறகு அரஃபாவுக்கு போங்க நான் சொன்ன பற்றியெல்லாம் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு ஹதீஸ் வருது. இப்போ பாய் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய கூட்ட ஹாஜிகள் வர்றாங்கல்ல, அதனால துல்ஹஜ்ஜி 8 அசருக்கு பிறகு ஏமா உங்கள் சவுண்ட் இங்கே வருதுமா? சரியா? துல்ஹஜ்ஜி 8 அசருக்கு பிறகு மினாவுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க, மகரிபுக்கு பிறகு மினாவுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. சாரி அரஃபா. சரியா? அசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ இஷாவுக்கு பிறகு என்ன செஞ்சிடறாங்க, அரஃபாவுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பாதியிலேயே போகலாமான்னு கேட்குறாங்க. போகலாம். ஒரு சுன்னத்து பண்ணாங்க, ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க, ஃபர்ல் நோக்கி போகிறாங்க, தப்பு இல்லை. நியத்து அவங்களுக்கு யார் சொன்னாங்களோ, ஆயிஷாவுக்கா எரிகிறேன், சரியா, அவங்களுக்காக நினச்சிக்கிட்டு எரியுங்க, அவ்வளோதான். மினாவில் தங்குறது எவ்வளோ நேரம் தங்கணும்னு கேட்குறாங்க. வர்றந்தா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரை மணி நேரம் தங்கணும், 1 மணி நேரம் தங்கணும் அப்படின்னு டைம் சொல்லலை. தங்குதல் சாஅத்துன், வார்த்தை சாஅத்துன் அப்படின்னு இருக்கு. சாஆ என்று சொன்னால் கொஞ்ச நேரம் என்று பொருள். எவ்வளவு நேரம் அதாவது அவரால் எவ்வளவு நேரம் தங்க முடியுமோ அவ்வளவு நேரம் தங்கணும். புரியுச்சா? வேணுக்குன்னு வெளியே போகக்கூடாது, டைம் இருந்தால் உள்ளே வச்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன்.
தப்பு இல்லை பாய். நீங்கள் மக்காவுக்கு போயிட்டு சுபுவுக்கு வர்றீங்க, மக்காவுக்கு போயிட்டு சுபுவுக்கு தான் வர்றீங்க, 5 மணிக்கு தான் வர்றீங்க மினாவுக்கு. 6 மணிக்கு சூரியன் உதிச்சிரும். 1 மணி நேரம் தான் நீங்கள் மினாவில் தங்குனீங்க. கூடும் கூடும், கொஞ்ச நேரம் தங்கினாலே போதும். சூரியன் உதிச்சுட்டா தம்மு கொடுக்கணும். சரியா பாய்? மாஷா அல்லா தபாரக்கல்லா, சூப்பர் கேள்வி. இது கேள்வியில் குறுக்கு விசாரணை. சரியா? என்ன கேட்டாங்கன்னா, நான் வாஜிபுகளில் சொன்னேன், அந்த மீகாத்திலையோ அல்லது மீகாத்துக்கு முன்னாலேயோ எஹராம் கட்டிக்கிறனோ. புரியுச்சா? மீகாத்தை தாண்டி போய் எஹராம் கட்டக்கூடாது, அது ஒரு சுன்னத்தை விட்ட குற்றமாயிரும் அப்படின்னு சொன்னேன். கேள்வி பதில் இந்த சுன்னத்து வாஜிபுகள் பிரிக்கும் போதே என்னுடைய பயானில் நீங்கள் ஹஜ்ஜி பண்ண போதே தமத்து ஹஜ்ஜி பண்ணிவிட்டு இஹராமை அவிழ்த்து போட்டு மக்கா ரூமுலையே தங்குவிய, ஹஜ்ஜுக்குரிய இஹராமை உங்கள் மக்காவில் லாஜிலேயே நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கல. அப்போ மக்காவுடைய லாஜ் மீகாத்தை தாண்டி போயிருச்சுல, அப்போ ஹஜ்ஜுடைய இஹராமை உள்ளுக்குள்ளே போய் கட்டுறோமே அப்படின்னு கேட்குறாங்க. ஹஜ்ஜை இஹராமை அங்கே தான் கட்டணும். நான் சொன்னது அந்த உம்ரா, ஆனால் அது உம்ரா என்று தனியாக பிரிக்கக்கூடாது. ஏன் உம்ரான்னு தனியாக பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னால், அந்த உம்ராவும் சேர்ந்தா தான் இது தமத்து. அந்த ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த உம்ராவும் சேர்ந்தா தான் இந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்னவாகும்? தமத்து ஹஜ்ஜு வரும். அதனால் அது 2 in 1. அது ஹஜ்ஜு உடைய சட்டம் தான் அங்கே பொருந்தும். புரியுச்சா? அதனால் உம்ராவுடைய தவாஃபை நீங்கள் மீகாத்துக்கு முன்னாலேயே கட்டிடணும். ஹஜ்ஜுடைய தவாஃபை நீங்கள் தங்குற இடத்துலையே மக்காவிலேயே கட்டுங்க. ஓகே? வேற நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. இதான் நடைமுறை சம்பந்தப்பட்ட கேள்வி. அவர் கேட்டது அப்படித்தான், அந்த கல் எறிவது பற்றி கேட்ட பற்றில நடைமுறை சம்பந்தப்பட்ட கேள்வி. நீங்கள் முஸ்தலிஃபாவை பார்த்தீங்களாக்கும், முஸ்தலிஃபாவுடைய கொள்ளளவு என்பது 30 லட்சம் பேரைத்தான் முஸ்தலிஃபா கொள்ளும், மொத்த கொள்ளளவே. புரியுச்சா? ஆனால் இன்னைக்கு 50 லட்சம் ஹாஜிகள் போகிறாங்க. ஓப்பன் ஸ்பேஸ், அது பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் எவ்வளோ பேர் தங்கலாம்? 30 லட்சம் பேர் தான் தங்க முடியும். ஆனால் எவ்வளோ பேர் போகிறாங்க? 50 லட்சம் பேர் போகிறாங்க. இதில் 30 லட்சம் ஹாஜிகள் தான் முஸ்தலிஃபாக்குள்ளே போக முடியும். 20 லட்சம் ஹாஜிகள் முஸ்தலிஃபாக்கு வெளியே தான். இங்கேருந்து பார்த்தா 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன் பிதாயத்தில் முஸ்தலிஃபா எல்லை ஆரம்பம்னு போட்டிருக்கோம். புரியுச்சா? இப்போ அதனால தான் சொன்னால் சீக்கிரம் போனால் உள்ளே போயிடலாம், லேட்டாக போனால் உள்ளே போக முடியாது. அப்போ உள்ளே போக முடியாமல் இருந்தாலும் அவங்களோடு சேர்ந்து தானே தங்கியிருக்கிறாங்க. அதனால அவங்க முஸ்தலிஃபாக்குள்ளே போன மாதிரி தான், இடையில கேப்லாம் இருக்காது, சேர்ந்து தான் இருப்பாங்க. அதனால் நீயத்தை வச்சு தானே கூலி. அதனால் அல்லாஹ் முஸ்தலிஃபாவுக்கு போன நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். ஒன்றுமில்லை, நீங்கள் காபாவில் போய் தொழுதியலாக்க ஒரு ரக்காத்துக்கு எத்தனை மடங்கு நன்மை? 1 லட்சம் மடங்கு. நீங்கள் பார்த்தீங்களாக்க காபத்துல்லானா அந்த கருப்பு பள்ளிவாசல் இந்த உள்வட்டம் இருக்குது பார்த்தியலா, அதான் காபத்துல்லா. அதை தாண்டி சுற்றி இருக்கு பார்த்தியலா, அங்கே மக்கள் தொழுவாங்க. அந்த சுற்றி உள்ள பள்ளிவாசலை தாண்டி பெரிய வெள்ளை டைல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்களா, வெள்ளை மார்பலாக போட்டு வச்சுருக்காங்களா, அங்கே மக்கள் தொழுவாங்க. அதை தாண்டி 1/2 கிலோமீட்டர் சஃபான்னு மக்கள் தொழுவாங்க. அதே இமாம் காபாவுடைய இமாமை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கெல்லாம் ரோட்டில் நின்று தொழுகிறாங்கல்ல, அந்த இமாமை ஃபாலோ பண்ணி சஃபா நின்று அவங்களுக்கு 1 லட்சம் மடங்கு நன்மை கிடைக்குமே கிடைக்காதா? எதை வச்சு கிடைக்கும்? கண்டிப்பா மாஷா அல்லாஹ். அவர் அந்த இமாமா ஃபாலோ பண்ணி அந்த ஹரமுக்குள்ளே தொழுகிறாங்க. வேணுக்குன்னு போகாம இல்லை, இடம் இல்லை, அதனால போகாம இருக்கிறாங்க. நீயத்துக்கு தான் கூலி, அதனால தப்பு இல்லை. ஓகே ஓகே, வேண்டாம் வேண்டாம். வேற மினாவுல தொழுதாதான் 2 ரக்காத்து. சரியா? நீங்கள் காபாவில் போய் தொழுதியலாக்கு 4 ரக்காத் தொழுவுங்க. ஏன்னா 1க்கு 1 லட்சம் மடங்கு நன்மை கிடைக்குதுல்ல, ஜாஸ்தியாக தொழுவுங்க, ஜாஸ்தியாக தொழுவுங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இதெல்லாம் அங்கே நடைமுறை சிக்கல் வரும். சரியா? எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன பண்ணுறாங்கன்னா,
சோப்பு போட பேஸ்ட்டு போட்டு பள்ளி தைக்கக்கூடாது அப்படிங்குவாங்க. இந்த இஹராம் டயத்தில் நறுமணம் பூசக்கூடாது தடை இருக்குது பார்த்தியாலா, அதனால் சோப்பு பேஸ்ட்டு போடாதீங்க அப்படிலாம் கிடையாது. பேஸ்ட்டு என்பது நறுமணமா? கிடையாது. நம்முடைய வாயின் துர்நாற்றத்தை நீக்கி வாயை சுத்தம் பண்ணுவது பேஸ்ட்டே தவிர அது நறுமணம், அது அத்தர்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். குளிங்க, தப்பு கிடையாது. ப்ளீஸ் குளிங்க, தப்பு கிடையாது. குளிக்கும் போது சோப்பு இந்த இந்தோனேசியாவில் ஒரு சோப்பு தயார் பண்ணுறாங்க, அந்த கிருமிகளை நீக்க நறுமணமே இருக்காது. நறுமணம் இல்லாத சோப்பு அந்த ஹாஜிகளுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி சோப்பு உங்களுக்கு கிடைச்சாக்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாங்கி போடுங்க. ஆனால் நம்ம ஊரில் உள்ள சோப்பு இருக்குது பார்த்தியெல்லாம், எல்லாம் மணக்கும். அந்த மணக்கிற சோப்பு போடாதீங்க, மணக்காத சோப்பு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போட்டுக்கருங்க. அதே மாதிரி ஒரு சகோதரோடு கேட்டார்ல, ஒலு செய்யும் போது நல்லா தாடியில் தண்ணியை விட்டு தாடியை கோதிக்கல் பேசிக்கலாமே சரியா, தாடியை தண்ணி விட்டு தாடியை கோதி ஒலு செய்யலாமா அப்படி கேட்டார்ல, செய்யலாமா செய்யக்கூடாதா? ஊற்றி எடுக்கணும் சரியா. நீங்கள் ஒலு செய்யும் போது தாடியை தண்ணியை வச்சு தாடியை கோதி ஒழுங்கா ஒலு செய்யணும். புரிஞ்சா? அதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு தான் ஹதீஸில் தடை வருதே தவிர முடி உதிரக்கூடாதுன்னு ஹதீஸில் தடையெல்லாம் கிடையாது. முடியை வெட்டுவது உங்கள் கையில் இருக்குது, முடி உதிருவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீங்கள் மருத்துவத்தை படித்து டாக்டர் கேட்டீங்களாக்க வயசுக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட பல முடிகள் உதிரும். தலைமுடி உதிரும், தாடி முடி உதிரும், எல்லா மனுஷனுக்கும் கண்டிப்பாக உதிரும். அதை துடைக்கும் போது சில முடி உதிரும், துடைக்காமல் இருக்கும் போது உதிரும். உதிருவது தவறு அல்ல, உங்கள் கையில் கிடையாது, வெட்டுவதான் தவறு. அதனால் நீங்கள் குளிச்சுட்டு தலையை துடைக்கிறீல்ல, தலையை தோட்டும் போது என்ன செய்யும், கொஞ்சம் முடி 1-2 முடி வரும், தப்பு கிடையாது. நீங்கள் ஒலு செஞ்சு தொடக்கிறீங்க பார்த்தியலா, 1-2 முடி வந்துடும், தானாக வந்தால் தப்பு இல்லை பாய். நீங்கள் பிடிச்சி வெட்டக்கூடாது, இல்லை பிச்சு எடுக்கக்கூடாது சரியா. இதான். அப்புறம் நறுமணம் வருமா? நறுமணம் கூடாது. இஹ்ராமுக்கு முன்னால் அத்தர் பூசிக்கலாம். புரியுதா? வர்றேன். இஹ்ராமுக்கு முன்னால் அத்தர் பூசிக்கலாம். இஹ்ராம் கட்டிட்டா அத்தர் பூசக்கூடாது. நீங்கள் ஒரு கிரீமை யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொன்னால் அது நறுமணம் வருதா? முக்காவாசி கிரீமில் ஒரு நல்ல நறுமணம் வரும். நறுமணம் வந்தால் கூடாது, நறுமணம் வரலைன்னா கூடும். கிரீம் கூடாதுங்கிறது அல்ல, நறுமணமா இல்லையான்னு பாருங்கள். நறுமணம் இருந்தால் கூடாது, இல்லைன்னா கூடும். ஓகே. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க, அடுத்தவங்களுக்காக ஹஜ்ஜி பண்ணலாமா சரியா அப்படின்னு கேட்டாங்க. யாரு கேட்டீல்ல, அடுத்தவங்களுக்கு ஹஜ்ஜு பண்ணலாமான்னு கேட்டாங்க. பண்ணலாம் பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம் சரியா. ஆனால் என்ன ஷருத்து அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களுக்காக பண்ணக்கூடிய ஹாஜி தனக்காக தன்னுடைய ஹஜ்ஜை செய்திருக்க வேண்டும். அவருடைய கடமையே செய்யாமல் அடுத்த ஆளுக்கு போய் செய்யக்கூடாது. முதல்ல உங்கள் ஃபர்ல நீங்கள் முடிக்கணும் சரியா. அப்புறம் அடுத்த வருஷம் தான் அடுத்த ஆளுக்கு போய் ஹஜ் பண்ண முடியும். ஒரே வருஷம் 2 ஹஜ் பண்ண முடியாது. அது எப்படி பண்ண முடியும்? அரஃபாவுக்கு 9 போயிட்டிய, மறுநாள் இப்படி அரஃபாவுக்கு 9 போவிய. 9 அன்னைக்கு அரஃபாவுக்கு போகணுச்சு, போயாச்சு. மறுநாள் அடுத்த ஆளுக்கு ஹஜ் பண்ணியாச்சு, அதனால நமக்கு பண்ணியாச்சு. அடுத்த நாள் 9ஆம் நாள் இப்படி மறுபடியும் உள்ளுக்கு போக முடியும்? 10ஆம் நாள் மாறி போயிருமே, அடுத்த வருஷம் போக முடியும். அதனால் அடுத்தவங்களுக்கு ஹஜ்ஜு பண்ணலாம், மார்க்கத்தில் கூடும். ஆனால் அவர் தன்னுடைய ஹஜ்ஜை ஏற்கனவே செய்திருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ் வருதுல, லப்பை கான் ஷிபிரிமாக்கு லப்பை, ஷிபிரிமாவுக்காக நான் ஹஜ்ஜு பண்ண வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சஹாபி சொன்னார். ரசூல்லா யாருப்பா அந்த ஷிபிரிமான்னு கேட்டாங்க. என் சகோதரன் அப்படின்னு சொன்னார். நீ முதல்ல ஓ ஹஜ்ஜை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னார். முதல்ல ஓ ஹஜ்ஜை பண்ணு, அப்புறம் நீ அவருக்கு பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னு இருக்குது. அப்போ அடுத்த ஆளுக்காக ஹஜ்ஜு பண்ணலாம், மார்க்கத்தில் கூடும். ஆனால் அவர் தன்னுடைய ஹஜ்ஜை செய்தவராக இருக்க வேண்டும். ஓகே, அவ்வளோதான். இந்த வாரம்
ஹஜ்ஜில் போயா எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? நீங்கள் எந்த டயத்தில் பண்ணுவேன்னு சொல்றியா? டைம் சொல்லுங்கள், நேரம் நாள் சொல்லுங்கள். எது முடிச்ச பிறகு? ஹஜ் எப்போ முடியுது? அப்போ விடைண்டாலே அதனை கடைசி அதை பிடிச்ச ஒழுங்கு என்ன செய்யணும்? வீட்டுக்கு போயிடணும். புரியுச்சா? இவங்க நினச்சிக்கிட்டாங்க மினாவை முடித்து ரூமுக்கு போகிறாங்கல்ல, அசீசியாவுக்கு போகிறாங்கல்ல, அந்த மினாவை முடிச்சு அசீசியாவுக்கு போயிட்டா ஹஜ்ஜை முடிச்சாச்சு. ப்ளீஸ் பாய், வர்றேன். சரி, அதை முடிச்சாச்சு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் அசீசியாவுக்கு போயிட்டாலும் ஹஜ்ஜை முடிக்கலை. நீங்கள் ஹஜ்ஜுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இஹராம அவுத்துட்டாலும் நீங்கள் ஹஜ்ஜை முடிக்கலை. மினா விட்டு அசீசியாவுக்கு போயிட்டாலும் ஹஜ்ஜை முடிக்கலை. நீங்கள் எப்போ ஹஜ்ஜை முடிக்கிறீங்கன்னு சொன்னால் தவாஃபுல் வதா பண்ணிய பற்றியாலா அப்போ தான் ஹஜ்ஜை முடிக்கிறீங்க. அப்போ தவாஃபுல் வதா நீ எப்போ பண்ணிட்டீங்களோ அப்புறம் காபாவுக்கு போகக்கூடாது, முடிஞ்சு போச்சே. கடைசி சலாம் சொல்லுவதானே தவாஃபுல் வதா. பிறகு எப்படி காபாவுக்கு போக முடியும்? அப்போ ஹஜ்ஜுடைய சீசனில் இல்லை, முடியாது. ஓகே, அவர் கேட்குற எனக்கு அவர் கேட்குறது எனக்கு புரியுது. சரியா? உமரா பண்ணும்போது அடுத்தாவளுக்கா உமரா பண்ணலாமா? மூத்தா பண்ணவங்களுக்கு தாராளமாக செய்யலாம். ஒரு சஹாபி கேட்டார், மூத்தா போனவங்களுக்கா உமரா செய்யலாமான்னு கேட்டார். ரசூல்லா செய்யலாம்னு அனுமதிச்சாங்க. ஹஜ்ஜி எப்படி செய்யலாமோ அது மாதிரி உமராவும் செய்யலான்னு அனுமதிச்சாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. நீங்கள் நார்மல் உமராவுக்கு போறிய பற்றியெல்லாம் அப்போ இன்ஷா அல்லாஹ் பண்ணுங்க. ஹஜ்ஜில் பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது. ஓகே, எப்படி உள்ள பண்ண முடியும்? சாத்தியமே கிடையாது. சரியா? இப்போ ஆமாம், நல்ல கேள்வி, மாஷா அல்லாஹ். இந்த 11-12 சரியா ஹைரம் இது மாதிரி நடைமுறை சம்மந்தப்பட்ட, ஏன்னா ஹாஜிகளுக்கு என்ன நடக்குது அதை சொன்னால் உங்களுக்கு ஃபாயிதா யூஸாக இருக்கும். அதுக்காக சொல்ல வர்றேன். இப்போ தவாஃபுல் இஃபாலா என்னைக்கு பண்ணணும்? 10. மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். ஒரு பாதி ஹாஜிகள் தான் 10 பண்ணுவாங்க. சில ஹாஜிகள் 11 பண்ணுவாங்க, சில ஹாஜிகள் 12 பண்ணுவாங்க, சில ஹாஜிகள் 13 பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 10 ரசூல்லா பண்ணுனாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. 11, 12, 13 ரசூல்லா பண்ணியதாகவோ சஹாபாக்கள் பண்ணியதாகவோ ரசூல்லா அங்கீகரித்ததாகவோ நேரடியாக ஹதீஸில் இல்லை. ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு ஃபத்வா தர்றாங்க. எதை வச்சு தர்றாங்கன்னு சொன்னால் ஒரே 2 ஆயத்தை சொல்லுவாங்க. ஒரு ஆயத்தை லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, ஒரு ஆத்மாவை அதனுடைய சக்திக்கு மேலே அல்லாஹ் சோதிக்க மாட்டான், ஒரு ஆயத்து. 2வது ஆயத்து ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த 2 ஆயத்தை வச்சு ஷேக் பின் பாஸ்கிட்டே இதே கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு தவாஃபுல் இஃபாலாவை 11-12 பண்ணிக்கிறலாம். ஏன்னா 50 லட்சம் ஹாஜிகள் ஒரே நாளில் பண்ணி முடிக்க முடியாது. நடைமுறை ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு ஹஜ்ஜி 1 லட்சம் பேர் தான் பண்ணாங்க. 50 லட்சம் ஹாஜிகள் பண்ண முடியாதுங்கிறனால பண்ணிக்கிறலாம், தப்பில்லை. ஆனால் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் 10 பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை பண்ண முயற்சி பண்ணியும் முடியவில்லை என்று சொன்னால் 11, 12, 13 பண்ணிக்கலாம், தப்பில் கூடும். எஜூஸ் ஜாயிஸ் என்பது அனுமதி, அஃதல் என்பது 10, 11, 12 என்பது ஜாயிஸ் எஜூஸ். எப்போ ஹஜ்ஜி முடிஞ்சி? அது ஒரு ஹஜ்ஜி முடிஞ்சா? அது ஒரு ஹஜ்ஜி முடியலையே பாய். தவாஃபுல் வதா முடிச்சா தான் ஹஜ்ஜி முடியுது. வதா முடிச்சா ஒழுங்கா புறப்பட்டு வந்துடணும். புரியுச்சா? வதா தான் லாஸ்ட்டு, வதா தான் காபாவுடைய லாஸ்ட்டு முடிஞ்சு. அவ்வளோ கடைசியாக பண்ணதானங்க வதாவு.
நீங்கள் கடைசியாக பண்ண வதா கிடையாது. அதனால நிறைய பேர் அந்த மினாவுலேருந்து அசீசியாவுக்கு போயிட்டாலே ஹஜ்ஜை முடிச்சிட்டோம். அது ஹஜ்ஜை முடிக்கலை பாய். நீங்கள் ஹஜ்ஜுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லை. இப்போ தொழுகையில் 4 ரக்காத்து பாய், 4 ரக்காத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அத்தஹியாத்தில் உட்காந்து அத்தஹியாத்து சலவாத்து அம்புட்டு துவாய் ஓய்ட்டிய பாய். சலாம் மட்டும் கொடுக்கல பாய். சலாம் கொடுக்காம நீங்கள் எந்திரிச்சு வந்துட்டா உங்கள் தொழுகை செல்லுமா? நான் ஆரம்பத்தில் தக்பீர் கட்டி கரெக்டாக தொழுதான், எல்லாம் சலாம் தான் பாய் கொடுக்கல அப்படின்டா தொழுகை எல்லாம் ஏற்றுக்குருவானா? ஏற்றுக்க மாட்டான்ல. அதே மாதிரி சலாம் கொடுப்பது, தவாஃபுல் வதா பண்ணுவது, அதான் தொழுகையை ஹஜ்ஜை முடிப்பது. ஓகே, வேற எதை முடிச்ச பிறகு அடுத்தது ஆமாம். அதான் என்ன கேட்குறாங்கன்னா இந்த என்னஜி இவர் என்ன கேள்வி புரியுதில்ல, எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்டா. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் 13லாம் முடிச்சுட்டு உங்களை கொண்டு போய் மினாவுக்கு பக்கத்தில் அசீசியாங்கிற ஒரு இடம் இருக்குச்சு, அங்கே ரூமை பிடிச்சி வச்சுருவாங்க. சுமார் ஒரு வாரம் 2 வாரம் கூட தங்குவாங்க. 2 வாரம் கழித்து தான் நீங்கள் மதீனாவுக்கு போகணும், தவாஃப் வதா பண்ணுங்குவாங்க. அந்த 1 வாரம் 2 வாரம் சும்மா தங்கிக்கிட்டு இருக்கிறீல்ல, அப்போ இடையில தவாஃப் பண்ணிக்கலாமா? நிறைய தவாஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியாக ஹதீஸை பார்த்தியலாக்க அந்த இடையில ரசூல்லா தவாஃப் செஞ்சதாக ஹதீஸில் இல்லை. அது தெரியும், எல்லா கூத்தும் தெரியும் எனக்கு. அந்த இடையில ஆயிஷா பள்ளிக்கு போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், புரிஞ்சா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹஜ்ஜை ஏற்றுக்கணும்னு சொன்னால் 2 ஷரத்து இருக்கணும். ஒரு ஷரத்து இஹ்லாஸு, 2ஆவது ஷரத்து என்ன? அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்ச மாதிரி சொன்ன மாதிரி ஹஜ் பண்ணணும். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மினாவுடைய காலம் கழிச்சதுக்கு பிறகு தவாஃபுல் வதாவுக்கு முன்னால் இடையில மறுபடியும் போய் தவாஃப் செஞ்சாங்களா? இல்லையே. சரியா? இறையச்சத்தில் அதிகம் உள்ளவர்கள் அவர்கள் தானே. அதனால வேண்டாம். நம்ம ரசூல்லா செய்யாத ஒன்றை செஞ்சு நம்ம நன்மையை குறைச்சிக்கிற வேண்டாம். அப்படியே செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் வருவோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க, வந்துட்டு உம்ரா பண்ணுங்க. சரியா? அப்படி அந்த மாதிரி டயத்தில் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு தவாஃப், ஒரு ஹஜ்ஜி கரெக்டாக பண்ணிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, கடைசி கேள்வி வச்சுக்கிறோமா? கடைசி கேள்வி கடைசி ஒன்று. சரி, வர முடிச்சிடறேன், சர்ன்னு முடிச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷத்தில் 5 கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க ஜி. அதாவது ஜி இப்போ ஒரு பேச்சுக்கு வர்ற இப்போ நீங்கள் கையில் காசு வச்சுக்கிறீங்க, என்னட்ட சொல்றிய இந்தாங்க 5 லட்சம், நீங்கள் போய் உங்களுக்கு ஹஜ்ஜி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறிய. அப்படின்னு நீங்கள் ஒரு 5 லட்சம் கொடுத்து நான் போய் ஹஜ்ஜி பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜி எனக்குரிய ஹஜ்ஜி. புரிஞ்சா? உங்களுக்கு காசு கொடுத்த நன்மை அல்லாஹ் தருவானே தவிர அந்த ஹஜ்ஜுக்குரிய நன்மை யாருக்கு தான் வரும்? எனக்கு தான் வரும், செஞ்சவங்களுக்கு தான் வரும். இல்லை நீங்கள் சொல்றிய எனக்கு ரொம்ப முடியலை பாய், என்னால் ஹஜ்ஜெல்லாம் பண்ண அந்த அளவுக்கு உடல்நிலை இல்லை, அதனால் ஹஜ்ஜி பண்ண ஒரு ஆள்கிட்ட நீங்கள் எனக்காக ஹஜ்ஜி பண்ணுங்க அப்படின்னு சொல்றிய. ஃபஸ்பிர் அல்லாஹ் யஹ்தீக். சரியா? எனக்காக ஹஜ்ஜி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றிய. அவர் உங்களுக்காக ஹஜ்ஜி பண்ணும்போது அவர் இஹ்ராம் கட்டுறார்ல, நியத்து வைக்கிறார்ல, அப்போவே என்ன சொல்லணும்னு சொன்னால்
பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜதன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உங்க பேரை சொல்லணும். புரியுதா? உங்க பேர் என்ன? ரியாஸ். நான் ரியாஸுக்கு நான் எனக்கா ஹஜ் பண்ணா பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜதன் முடிஞ்சு போச்சு. நான் ரியாஸுக்காக ஹஜ் பண்ணா பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜதன் அன் ரியாஸ். நான் ரியாஸுக்காக நான் பண்ற ஹஜ் வந்து யாருக்காக பண்றேன்? ரியாஸுக்காக பண்றேன். உங்க பேரையும் நான் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு அந்த அதான் பதிலி ஹஜ்ஜிங் வாங்க சேரும் சேரும். சரியா? ஒரு கேள்வி. அப்புறம் கடைசி சரி, இதுக்கு நான் நேரம் ஜாஸ்தியா இருந்தா நிறைய நான் பதில் சொல்லுவேன். நேரமின்மையின் காரணத்தால் நான் சுருக்கமா பதில் சொல்லிடுறேன். உங்க சோப்பு வாசனை இருக்குன்னு சொன்னா அந்த சோப்பை போட்டுட்டு வெளியே வர்றாருல, பாத்ரூமுக்கு போனாலே பாத்ரூமே மணக்கும் பாய். சரியா? இப்போ உதாரணமா மைசூர் சாண்டல் சோப்பு இருக்குது, ரெக்ஸோனா இருக்குதா? சரி, ரெக்ஸோனா இருக்குது, லக்ஸ் சோப்பு இருக்குது. நான்லாம் டெட்டால் தான் போய் போடுவேன். ஏன் சோப்பு பெருசா மணக்காது. சரியா? அப்ப பாத்ரூமே மணக்குமே. நீங்க சோப் போட்டு குளிச்சுட்டு கையை மோந்து பார்க்கலேன், உன் கை மணக்குமே. எவ்வளவு தான் தண்ணியை ஊத்துனாலும் எப்ப தெரியுமா மணக்காது? அந்த தோலை பிச்சு எடுத்துடணும். அதனால தான் போட வேணாங்கிறேன். அதனால தான் சோப்பு போட. ஒன்று சோப்பு போட்டால் அதுக்குன்னு சோப்பு இருக்கு, மனமே இல்லாத சோப்பு விற்கிது. அந்த மனமே இல்லாத சோப்பு கிடைச்சா நீங்கள் போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன பாய், 2 நாள் தானே பாய், துல்ஹஜ் 8 தான் போய் கட்டுறிய, 9, 10 தானே பாய். 10 நீங்கள் கட்டி 10 நீங்கள் ஏஹராம் அவுத்துடலாமே. ஒரு நாள் தானே, ஒரு நாள் தாங்கிக்கிற முடியாதா? அந்த அளவுக்கு அழுக்கையா போகிறோம். போனாலும் தப்பு கிடையாது. போனாலும் தப்பு கிடையாது. மொத்தத்தில் நறுமணத்தை யூஸ் பண்ணக்கூடாது. குளிக்கலாம் பாய், குளிக்கலாம் கூடும். சூப்பர் கேள்வி. ஒரு பயானில் சொன்னாங்க, மக்காவில் வந்து 15 நாளைக்கு மேலே தங்க போகிறனால இந்த மினாவில் கசுறு பண்ண சொன்ன பத்தியலா, 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுவ சொன்ன பத்தியலா, அப்படி மினாவில் வந்து 2 ரக்காத்த தொழுவ கூடான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்கள் ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கணும்னு சொன்னால் ஒன்று இஹ்லாஸ், 2வது என்ன, ரசூல்லா செஞ்ச மாதிரி செய்யணும்னு சொன்னால் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் ஒரே ஒரு ஹஜ் தான் பண்ணாங்க. அவங்க மினாவில் லுஹரை 2 ரக்காத்தாக தொழுதாங்கன்னா 4 தொழுதாங்களா? அசருக்கு 2 4 தொழுதாங்களா? 2 தானே. அப்ப ரசூலுல்லா செஞ்சதை செய்வதுதான் ஹஜ்ஜி. ஹஜ்ஜுன் மப்ரூர். இல்லை என்று சொன்னால் உங்க இஷ்ட ஹஜ் எது, அல்லாஹ் ஏத்துக்கலாம் மறுக்கலாம். ரசூல்லா சொன்ன மாதிரி செஞ்சா தான் பண்ணுவோம், அல்லாஹ் ஏத்துக்கருவான். ஆனால் நீங்க மினாவில் வந்து 2 ரக்காத் தொழுவுங்க, அப்படித்தான் ஹதீஸ் வருது. ஓகே, நல்ல கேள்வி. ஓகே ஓகே. செருப்பு இப்போ பெல்ட் கட்டுறோம் பத்தியாலா, பெல்ட்டில் வந்து தைக்கப்படாத பெல்ட்டு வருது. தைக்கப்படாத பெல்ட்டு, வெள்ளை பெல்ட் இருக்கு பத்தியாலா, தைக்காம இருப்பாங்க. ஆனால் சில பெல்ட்டு தச்சு வருது. அதே மாதிரி பார்த்தியலாக்க செருப்பு தச்சு இருக்குது. வாட்சிக்கு வார் இருக்கு பத்தியாலா பெல்ட்டு, அது தச்சு இருக்குமே. அதெல்லாம் கூடுமா கூடான்னு கேட்குறாங்க. தாராளமாக கூடும் பாய். தைக்கப்பட்ட ஆடை அணிவதான் கூடாது. தைக்கப்பட்ட ஆடை கூடாது. செருப்பு என்ன ஆடையா? பெல்ட் வந்து ஆடையா? யாரோ சொல்லிருக்கிறாங்க மார்க்கத்தில் கூடும், மார்க்கத்தில் கூடும். வேற ப்ளீஸ் பின்ன கூடும் 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 கூடும். அடுத்த கேள்வி, சூப்பர் கேள்வி. காபாவில் போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்படி வந்து தலையை குனிஞ்சுக்கிட்டே வாங்க, காபா பார்த்தாதிய. அப்படி கடைசி பக்கம் பிறகு என்ன செய்யுங்க, நல்லா பாருங்க, பார்த்து துவா செய்யுங்க. அப்படி கண்ணை சிமிட்டா பார்க்கணுமோ? அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை ஜி. பார்க்காம தலையை குனிஞ்சிட்டு வாங்க, பொண்ணையா பார்க்க போகிறோம். புரிஞ்சா? காபாவை வந்து உங்களுக்கு எவ்வளவு ஜாஸ்தியாக தெரியுதோ அந்த அளவு காபாவை பாருங்க. அது காபாவை பார்ப்பது பெரிய இபாதத்து பாய், பெரிய அந்த அல்லாஹ்வுடைய பயத்தை வந்து கூட்டும். அதனால் காபாவை நீங்கள் பாருங்க. நான்லாம் வந்து அசருக்கு போயிடுவேன்.
அசர்லேருந்து இஷா வர என்னால் முடிஞ்ச இபாதத் பண்ணிவிட்டு அந்த காபாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த காபாவை பார்த்தாலே நமக்கு மாஷாஅல்லாஹ் அந்த இறையச்சம் அப்படியே கூடும். சரியா? அதனால் காபாவை பார்ப்பதே பெரிய விபாதத்து. உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக பாருங்க, அவ்வளோ ஜாஸ்தியாக காபாவை நீங்கள் பாருங்கள். காபாவை பார்த்த உடனே துவா செய்யுங்க, அல்லாஹ் ஏற்றுக்கிறவான்னு சொல்கிறாங்க பத்தியலா. அப்படின்னு நேரடியாக ஹதீஸ் இல்லை. என்ன ஹதீஸ் இருக்குதுன்னு சொன்னால், இறையச்சத்தோடு துவா செய்கிறோம் பத்தியாலா, அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிறவான் அப்படின்னு இருக்குது. இந்த காபாவை ஃபஸ்ட்டாக பார்க்குறோம் பத்தியாலா, அப்போ இருக்கிற மாதிரி தக்குவா வேறு எப்போ நமக்கு இருக்காது. என் லைஃப்பில் நான் சொன்னல, நான் முதல் ஹஜ்ஜு பண்ணும்போது 30 வயசு. சரியா? எனக்கு இப்போ 31 வயசு தான். புரியுதா? அப்போ நான் பண்ணுறேன். அப்படி போய் ஃபஸ்ட்டாக அப்படி காபாவை பார்த்தோன்னே சுபஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் அப்படி அழுதுட்டேன். அழுகண்டா அழுக, அல்லாஹு அக்பர். ஒரு 10 நிமிஷம் எனக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படியே உடம்புல அப்படியே சிலுக்குது. அப்படியே காபா பார்த்து அழுக. நம்ம டிவியில் தான் பார்த்துக்கிறோம், ஃபோட்டோவில் பார்த்துக்கிறோம். எங்கள் வாப்பா மூத்தா போயிட்டாங்க, ஹஜ்ஜு உம்ராலாம் பண்ணாமே போயிட்டாங்க. நமக்கு மாஷா அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு. அதுவும் நான் சவுதி கவர்மெண்ட்டுடைய தாயாக ஒரு முஷ்ரிஃபாக போய் காபாவில் நிற்கிறேன். 10ஓட பையன் நான் போய் நிற்கலை, நான் ஒரு முஷ்ரிஃபாக போய் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறானே அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த எனக்கு அழுக தான் வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் ஒரு நிதானத்துக்கு வந்து அப்புறம் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணி தவாஃப் செஞ்சு உம்ரா பண்ணேன். அந்த 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 அழுகருக்கு பற்றியாலா, அந்த இறையச்சத்துடைய இந்த உச்சகட்டம் காபாவில் பார்த்தியாலாக்கா எவ்வளோ பெண்கள் தவாஃப் செய்வாங்க இல்லையா? நம்ம எந்த கெட்ட எண்ணம் எதுவுமே வந்துடாம மஹ்ஷர்ல நிற்கும், யா நஃப்சி. அந்த பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க. போகும்போது நம்மளை அறியாமல் அவங்க மேலே பற்றுவோம், உரசிரும். அந்த எந்த எண்ணமும் இல்லாமல் எப்படி ரப்புக்கு முன்னால் நிற்குமோ நமக்கு இறையச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு காபாவில் இறையச்சம் இருக்கும். அந்த இறையச்சத்தோடு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு அந்த 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 அல்லாஹ்வுடைய பயம் வருது பற்றியலா, அப்படி துவா செய்யுங்க. அதனால் பார்த்தவனையும் துவா செய்யணும்னு நேரடி ஹதீஸில் இல்லை. சரியா? முடிச்சுக்கிடுவோமா? இல்லை ஜி, நல்ல கேள்வி. அதாவது தவாஃபுக்கு மட்டும்தான் உலு தேவை. நீங்கள் ஹஜ் உம்ரா செய்யும் போது தவாஃபு செய்கிறீல்ல, 7 தவாஃபு, தவாஃபுக்கு மட்டும் உலு தேவை. அப்புறம் எதுக்கு உலு தேவை தானே? கேட்டுக்கிட்டேன். சரியா? தொழுகைக்கு எப்போதுமே உலு தேவை, தவாஃபுக்கு கண்டிப்பாக உலு தேவை. இந்த 2க்கு தான் உலு தேவை. பாக்கி நீங்கள் சஃபா மர்வா சை பண்ணுறதுக்கோ, அரஃபாவுக்கு போகிறதுக்கோ, மினாவுக்கு போகிறதுக்கோ உலு என்ன செய்ய தேவை இல்லை. இன்னும் சொல்ல போனால் மாதவிலக்குள்ள பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி காலகட்டத்திலேயே அவங்க மினாவுக்கு போகணும், அரஃபாவுக்கு போகணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும். தொழுகையை தவிர பாக்கி எல்லா இபாதத்தை என்ன செய்யணும்? பண்ணணும், எல்லாம் பண்ணணும். சரியா? ஆமாம் ஆமாம். அவ்வளோ பேர் வந்துடுமா எடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு? சரி. ஏன்னா அதாவது எதையும் வேட்டையாடக்கூடாது. பேனு கடிக்குது, கொசு கடிக்குது, அடிக்கலாமா? சரியா? அப்படிங்கிறாங்க. நான் பெரிய அன்னைங்க பேனையெல்லாம் சீவி முடியெல்லாம் குறைச்சி அப்படின்னு போங்க. புரியுச்சா? ஒரு வேளை ஒரு ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி ஹஜ்ஜு பண்ணும்போது தலையில் எக்கச்சக்கமான பேனா இருந்துச்சு. அவரை ரசூல்லா மொட்டை அடிக்க சொன்னாங்க. ஆனால் மொட்டை அடிச்சுட்டு அதுக்குரிய பரிகாரம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு இருக்குது. அதனால் முடிகிடையெல்லாம் குறைச்சிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் போய்க்கிறங்க. ஓகே ஓகே ஓகே. இஹ்ராம் கட்டிய பிறகு நகம் கடிக்கலாமான்னு கேட்குறாங்க. இஹ்ராம் கட்டிய பிறகு இல்லைம்மா, சும்மாவே நகத்தை கடிக்காதீங்க. புரிஞ்சா? நகத்தை கடிப்பது நல்ல பழக்கம் அல்ல, நகத்தை கடிப்பது ஆரோக்கியம் அல்ல, நகத்தை கடிப்பது நாகரீகம் அல்ல. ஏன்னா நீங்கள் நகத்தை கடிக்கிறனால அந்த நகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளே போகும், நோய் வரும். நீங்கள் நகத்தை கடித்தா எச்சிப்படும், கையை மோந்து பாருங்க. புரிஞ்சா? அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமே கிடையாது நகத்தை கடிக்கிறது. அதனால நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லிவிட்டு இந்த ஹஜ்ஜிக்கு போக போறிய பற்றியெல்லாம் இதை வச்சு நகத்தை கடிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டுருங்க. சரியா? விட்டுட்டு நகம் கொஞ்சம் எப்போ கடிப்போம்?
நகை நல்லா வளர்ந்துருந்தா தான் கடிப்போம். கொஞ்சம் வளருது, ஒரு வாரம் ஆகுதா வெட்டிடுங்க, அடுத்த வாரம் ஆகுதா வெட்டிடுங்க. அதுக்கு வெட்ட வெட்ட உங்களுக்கு கடிக்க முடியாது. அதுக்கு மேலே கடித்தா சதையாக தான் கடிக்க போகிறோம், வலிச்சா கடிக்க மாட்டீங்க. அதனால் ஹஜ்ஜை வச்சு நகம் கடிக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க. அது நல்ல பழக்கம் இல்லை, கெட்ட பழக்கம். சரி சரி சரி, அதாவது கடிக்கக்கூடாது, ஒருவேளை கடிச்சிருந்தால் தப்பு இல்லை. அது உங்களுடைய ஹஜ்ஜுக்கு எந்த சேதாரமும் ஆகாது, குறை வராது. பரிகாரம் இல்லை, பரிகாரம் தேவையில்லை. கடைசியத்தா ஜனாசாவில் 4 தக்பீருக்கு பிறகு ஓதக்கூடிய துஆ நிஷா இருக்குது இருக்குது இருக்குது. நான் இன்ஷா அந்த பேப்பர் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? இப்ராஹிம் பாய் இருக்கிறாரா? சரி, வரட்டும். அந்த அந்த இருக்க ஜனாசாவுடைய தொழுகையுடைய துவா இருக்குது இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்றோம் துவா. மதீனாவில் போய் நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னு இருக்கிறேன். மதீனாவில் போய் நிறைய தொழுவுங்க. சரியா? ஜியாரத்தை பண்ணுங்கள், என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஃப்ரீயாக இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நான் மதீனாவை பற்றி சொல்லிக்கிறேன். நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு, இது பெரிய கேள்வி. சரியா? சலாம் நார்மலாக சொல்லுங்கள். சரியா? ம் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசிக்கு முந்தைய கேள்வி வச்சுக்கிடுவோமா? ஆமாம், அது எனக்கு தெரியும் தான், அது எனக்கு தெரியும். சரியா? ஹயர், அவருடைய கேள்வி உங்களுடைய கேள்வி முடிச்சிட்டோமா? சரியா? ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு தம்பி. ஆமாம் நான் மைனாவை பற்றி வேணா ஜும்மாவில் பேசிட்டுமா? நான் ஜும்மாவில் பேசுகிறேன் சாலா. இப்போ வேணா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தம்பி கேட்குறாப்புல, நாங்கள் சீக்கிரமாக ஹஜ்ஜுக்கு போயிட்டோம், உமரா பண்ணி முடிச்சிட்டோம். உமரா பண்ணிட்ட பிறகு ஹஜ்ஜிக்கு முந்தி இடையில இருப்போம்ல, ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டுறதுக்கு முந்தி இருப்போம்ல, அப்போ தவாஃபு மட்டும் செஞ்சுக்கலாம்னு கேட்குறீங்களோ? மறுபடியும் உமரா செய்யக்கூடாது, மறுபடியும் 2வது உமரா பண்ணக்கூடாது. தவாஃபு செஞ்சுக்கிறங்க, தப்பு கிடையாது. தவாஃபு செய்யுங்க, தொழுவுங்க, மற்ற இபாத்துகளுக்கு பண்ணுங்க, அதெல்லாம் கூட. நான் சொல்லி முடிச்சிட்டேன்னத்தா, 2 பேரும் பேசினா இது இந்த டிவியில் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி நடத்து வாங்கி பார்த்தியாலா? எவன் சொல்கிறது எவனுக்கு கேட்காது. ஒன் வேயாக இருப்போம். சரியா? ஹயர். அதனால் நீங்கள் உமரா பண்ணி முடிச்சு போட்டு 2வது உமரா பண்ணாதீங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் தவாஃபு செய்யுங்க, நிறைய தொழுவுங்க, நிறைய துவா செய்யுங்க, அது கூடும். ஓகே? வேறு எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சுக்ரியா. ப்ளீஸ் தா அப்புறம் பார்த்துக்குருவோம். அப்புறம் தம்பி இந்த 2 சகோதரர்களும் என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், என்ன மதீனாவில் போய் என்ன செய்யணும் அப்படின்ட்டாங்க. மதீனாவில் போய் என்ன செய்யணும்? ரூமில் போய் படுத்து தூங்கும்ல பாய். சரியா? அப்புறம் என்ன செய்வோன்னு சொன்னால், மதீனாவுடைய பள்ளிவாசலில் போய் நிறைய தொழுவுங்க. மதீனாவுடைய பள்ளியில் 1 ரக்கா தொழுவது ஏனைய பள்ளிகளில் 1000 ரக்கா தொழுவதற்கு சமம். ஹதீஸ் இருக்குது. மஸ்ஜித் நபவியில் நிறைய தொழுவுங்க. ஒரு இபாதத்து. 2வது இபாதத்து, ரசூலுல்லாவுக்கு போய் ஜியாரத்து பண்ணுங்க, சலாம் சொல்லுங்க. 3 பேர் இல்லையா? சலாம் சொல்லுங்க. சலாத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. சரியா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு அப்படின்னு சொல்லுங்க. இது ரசூலுல்லாவுக்கு சொல்லக்கூடிய சலாம். இந்த சலாம் ரசூலுல்லாவுக்கு எத்தி வைக்கப்படும் அப்படின்னு இருக்குது. 2வது. 3வது, பொதுவான கபுர் ஜியாரத்து துவா இருக்கு பத்தியலா? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ் லனா வலக்குமுல் ஆஃபியா. இதை கேளுங்க. இது ஜியாரத்தை முடிச்சாச்சா? அப்புறம் பொதுவான பகீ கபுருஸ்தான் இருக்கு பத்தியலா? பொதுவான கபுருஸ்தான், அங்கே போய் ஜியாரத்தை பண்ணுங்க. இது 3வது. 4வது, குபா பள்ளிவாசல் இருக்குது மதீனாவில். நீங்கள் ஒலு செஞ்சுட்டு ஒலுவோடு போய் குபா பள்ளிவாசல் 2 ரக்கா தொழுதியலாக்க ஒரு உம்ரா செஞ்ச நன்மை அல்லாஹ் தருவான் அப்படின்னு இருக்குது. இப்போ குபா பள்ளிவாசல் போய் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் தொழுவுங்க. இந்த 4 தான் செய்ய வேண்டிய. ஜஸாக்கல்லாஹு ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரியா? இந்த 4 பண்ணிட்டியலா? 5வது, ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கும் ரசூலுல்லாவுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி
சொர்க்கத்து பகுதி அப்படின்னு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் தர்றான்னு சொன்னால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என்ன செய்யுங்க, முன்னாலே உங்கள் ஃபோனில் நீங்கள் அந்த ஒரு ஆப் இருக்கேன் அநுஸ்கு சரியா, அநுஸ்கு அப்படின்னு இருக்கேன். அந்த நுஸ்குகளுக்கு போய் வந்து ரவுலா அதில் போனீங்களாக்க உங்கள் பேர், உங்கள் பாஸ்போர்ட் நம்பரு, உங்கள் விசா நம்பர் கேட்கும். நீங்கள் போனவனையுமே பண்ணிடுங்க, லேட் ஆக்காதீங்க. நீங்கள் போனவனையும் போட்டியலாக்க மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ உங்களுக்கு அதுவே டைம் தரும். நாலா மாஷால ஓ இஷ்டத்து தாண்டிட்டேன். எனக்கு அதுவாக என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் தஹஜ்ஜுத் டைத்தை கொடுத்துச்சு. நான் கரெக்டாக எப்படி போனால் எப்படி சீக்கிரம் போகலாம் எனக்கு நம்ம அங்கே இருந்தனால தெரியும். ஆனால் நான் வந்து மாஷா அல்லா அப்படி போய் உட்காந்துக்கிட்டு இதான் ரசூல்லாவுடைய கபூர்னு சொன்னால் எனக்கு முன்னால் ஒரு ஆள் போயிட்டார், அவர் என்னையை முந்திட்டார். நான் என்ன ஆளாக போயிட்டேன். போய் அங்கே போய் மாஷா அல்லா ஒரு 1/2 மணி நேரம் வாய்ப்பு கிடச்சி நல்ல தொழுகை நல்ல இபாத்துகள் பண்ணோம். இப்போ ரவுலாவை நீங்கள் மிஸ் பண்ணுறாதிய, ரவுலாவை இன்ஷா அல்லா பயன்படுத்திக்கிறங்க. இது இபாதத்துகள். பாக்கி வந்து உகது மலை போர் நடந்த அந்த இடம், கிபிலத்தைன்னு பள்ளிவாசல், சில விஷயங்களை உங்களுக்கு அடையாளத்துக்கு வரலாற்றுக்காக காட்டுவாங்க, போய் பார்த்துக்கிறங்க இன்ஷா அல்லா. முடிச்சுக்கலாமா? என் அருமை அப்புறம் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நான் சொல்லக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, முடிச்சிடுறேன். அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் எல்லாம் ஹஜ்ஜு உம்ரா நல்லா பண்ணணுன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக வேணும். அதனால இன்னையிலிருந்தே உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். எது சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணுங்கிறங்க வந்து இந்த உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்திக்கிறங்க. அதே மாதிரி நிறைய நடக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் வாக்கிங்கெல்லாம் போய், குறிப்பாக என் அருமை தாய்மார்களே, கொஞ்சம் நடையெல்லாம் வாக்கிங்கெல்லாம் போய் கொஞ்சம் உங்களுடைய உடலை வந்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஆயத்தப்படுத்திக்கிறங்க. அப்போ ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மாதிரி காலுகள் அடிக்கடி பற்றாமல் ரொம்ப சேஃபாக இருந்துக்கிறங்க. அதே மாதிரி நீங்கள் போகும்போது வந்து உங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்து இருக்குது பற்றியெல்லாம், சிலருக்கு பிபி சுகரு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருக்கு, மாத்திரை மருந்தை நீங்கள் கையில் வச்சுக்கிறங்க. அதையும் தாண்டி நமக்கு அப்பப்போ கண்டிப்பாக காய்ச்சல் வரும். ஹாஜிகளை பார்த்தீங்களாக்கு 99.9% காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், இருமல் வரும், அப்படிப்பா இருக்கேன். அதனால் அங்கே போய் நேராக்க நிறைய பெட்டியாக மாத்திரை கொடுப்பாங்க. நம்ம ஊர்லையே நார்மலாக உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு பார்த்துக்கிட்டு என்ன செய்யுங்க, நம்ம ஊரில் சொன்னால் 2 அப்படி வெட்டி ஹிட்டி தருவான். நம்ம ஊரில் அங்கே 4 மாத்திரை தேவைப்படும். டப்பாவில் 40 மாத்திரை இருக்கு, 40ஐயும் சேர்த்து தான் கொடுப்பான். அதுக்கு காசு கொடுக்கணும், புரிஞ்சா? அதனால் உங்களுக்கு தேவையான அடிப்படை மாத்திரை மருந்துகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எடுத்துக்கிறங்க. செருப்பு அங்கெல்லாம் காசு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒரு ஜோடிக்கு பதிலாக இன்னொரு ஜோடி செருப்பு என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வச்சுக்கிறங்க. அப்புறம் வந்து கொடை வந்து உங்களுக்கு அங்கே ஃப்ரீயாக தர்றாங்க, சரியா? மொபைலி ஃபோன் இருக்குது பற்றியெல்லாம், மொபைலி கம்பெனி மூலமாக, சவா கம்பெனி மூலமாக ஃப்ரீயாக உங்களுக்கு கொடைகள்லாம் தருவாங்க, வச்சுக்கிறங்க. இல்லை நான் வந்து வெயிலில் படவே மாட்டேன் அப்படி மாதிரி இருந்தாங்க, கையில் கூட கொண்டு போங்க, தப்பு கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன அடிப்படை தேவைகளோ இன்ஷா அல்லாஹ் மாத்திரை மருந்து உள்பட அதுகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறங்க. எங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க, நமக்காக நிறைய துவா செய்யுங்க. குறிப்பாக நம்ம சகோதரர்கள், நம்முடைய தக்குவா பள்ளிவாசல் நிர்வாகம், சரியா? இதை தாண்டி நம்ம சமுதாயம் நிறைய துவா செய்யுங்க. பாலஸ்தீன மக்கள் தெரியும், அன்றாட நம்ம படுத்தக்கூடிய பாடு என்னங்கிறது தெரியும். பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யுங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் நம்மளை படுத்தக்கூடிய பாடு இருக்கு பற்றியலா, அதுகளை துவா செய்யுங்க. அப்போ ஏன்னா இது நல்ல ஒரு வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு தர்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய துவாவை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜுன் மபூரூராக அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும். மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த ஹஜ்ஜின் மூலமாக எல்லா வகையான நிம்மதிகளை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, ரிசுக்கை, பரக்கத்தை உங்கள் நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்து இம்மையிலும் மகத்தான வெற்றிகளை அல்லாஹ் தந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கத்தின் நபிமார்களோடு அந்த சொர்க்கத்தின் வாரிசுகளாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.
சாப்பிட்டு பையில்